Hello everyone, welcome to Shobana Design. இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிராசோ sarees அதுக்கு எப்படி ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இந்த டிசைன் ரெண்டுமே வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு யூனிக்காகவும் லேட்டஸ்ட் மாடலாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த saree வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் சாரியாக கொடுத்துருந்தாங்க. பிங்க்கு கீழே வந்து பார்டர் வந்து க்ரீன் கலரில் பேரட் க்ரீனில் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் வந்து பிளெயின் மெட்டீரியலில் இருந்தது. இதுக்கு ஆஃப் ஸ்லீவ் கொடுத்துட்டு ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் கிட்ட வரக்கூடிய இடத்துல வந்து ஒரு குட்டி பேட்ச் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து லெட்கன்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து பிளெயின் நெக்கு தான் வச்சுருக்கேன். இதில் எந்த பைப்பிங்கோ இல்லை லேஸ் ஒர்க்கோ எதுவுமே நான் கொடுக்கல. ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த பேட்டர்னு. இதுதான் வந்து saree வந்து ரொம்ப பிளெயினான saree பாடி கலர். ஸோ அதனால் இந்த பேட்டர்ன் அதுக்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும்னு போட்டேன். செகண்ட் saree இதுதான். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவும் ப்ராசோ saree தான். இது பல்லுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டேசல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது இந்த saree பார்க்குறதுக்கு. கீழே வந்து நல்லா லாங் பார்டராகவும் மேலே வந்து ஒரு 3 inches பார்டர் மாதிரி பிளெயினாக கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் மெட்டீரியல் இது இதுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 80 meters தான் இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஸ்லீவுக்கும் பேக்குக்கும் பட்டிக்கு மட்டும் ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பார்ட்டில் வந்து சாரியோட கிளாத்தவே வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். பின்னாடி பேக் டிசைனும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்த ப்ளவுஸ் பார்த்தீங்க இல்லையா, அதே சேம் பேட்டர்ன் தான் இதுவும். ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நெக்லைனில் ஃபுல்லாமே வந்து பாம் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். இதுக்கு வந்து எல்போ ஸ்லீவ் வரையும் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் லைனிங் எதுவுமே கொடுக்கல. ஸ்லீவுக்கு ஃபுல்லாமே வந்து அந்த saree மெட்டீரியல் அப்படியே தைச்சிட்டேன் நான். இது உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தைக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராசோ சாரீஸில் வந்து நம்ம பேட்ச் ஒர்க்கோ டிசைன்ஸோ அந்த மாதிரி வைக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க் வச்சு நீங்கள் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி